தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் வெற்றி நாயகனா வலம் வந்த பிரசாந்த் கண்ணெதிரே தோன்றினால், காதல் கவிதை, ஜோடி, பார்த்தேன் ரசித்தேன் உள்ளிட்ட பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. அந்த டைம் ரொம்பவே உச்சத்துல இருந்த இவருக்கு திடீர்னு சர்க்கிள் உண்டாகுச்சு. இதுக்கு அவரோட சொந்த வாழ்க்கையும் ஒரு காரணமா சொல்லலாம். அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டு கிரகலட்சுமிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்ட இவர் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. அதாவது பிரசாந்தை விட கிரகலட்சுமி வயசு அதிகம்னும், அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிற நிலையில அதை மறைச்சு பிரசாந்தை 2வதா திருமணம் செஞ்சுக்கிட்டதும் தெரிய வந்திருக்கு. இதனால மனமுடைஞ்சு போன பிரசாந்த் கிரகலட்சுமியை விவாகரத்து செஞ்சிருக்காரு. அதோடு திருமண வாழ்க்கை தோல்வி அடைஞ்சதால நடிகர் பிரசாந்த் மன உளைச்சலுக்கு ஆளாகி சில வருஷங்கள் எந்த படத்திலையும் நடிக்காம இருந்தாரு. ஒரு வழியா இந்த பிரச்சனையிலிருந்து மறுபடியும் மீண்டு வந்த பிரசாந்த் இப்ப மறுபடியும் படங்கள்ல கவனம் செலுத்த தொடங்கிட்டாரு. ரீசெண்டா இவர் நடிப்புல உருவான அந்தகன் படம் தியேட்டர்கள்ல வெளியாகி சக்கை போட்டு வருது. இந்தியில வெளியான அந்தாதுன் படத்தோட தமிழ் ரீமேக்கான இந்த படத்துல பிரசாந்துக்கு ஜோடியா பிரியா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. வெள்ளியா பிரபல நடிகையான சிம்ரனும் வில்லன் கேரக்டர்ல சமுத்திரகனியும் நடிச்சிருக்காங்க. காமெடி கேரக்டர்ல ஊர்வசி, யோகி பாபு உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வரக்கூடிய இந்த படத்தோட வெற்றி விழா ரீசெண்டா நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில இயக்குனரும் நடிகருமான KS ரவிக்குமார், தியாகராஜன், பிரசாந்த் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பிரசாந்தோட திருமணம் பத்தி அப்பா தியாகராஜன் கிட்ட KS ரவிக்குமார் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொன்ன அவரு, பிரசாந்துக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமே திருமணம் பத்தின அறிவிப்பை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதுமே பிரசாந்த் வெக்கப்படுறாரு. அது மட்டும் இல்ல பிரசாந்த் நினைச்சு தானும் தன்னோட மனைவியும் மிகுந்த கவலைப்படுறதாகவும் தன்னோட மகனுக்கு நல்ல வரனை பார்த்துட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலான நிலையில பலரும் நடிகர் பிரசாந்த் கிட்ட எப்போ கல்யாணம்னு கேட்டு வராங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.